அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. திருக்குறள் 1191. தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்துக்கு காழில் கனி. பொருள்: தாம் யாரை விரும்புகிறார்களோ அவராலேயே தாமும் விரும்பப்படும் பேறு பெற்றவர்கள் காமம் என்னும் மரத்தில் கொட்டை இல்லாத காழில் இனிய கனியை பெற்றவராவர். ஒரு தலை காதலோ அல்லது பிரிவோ இன்றி இருவர் மனமும் ஒன்றிணைந்து வாழும் வாழ்வே மிக உயர்ந்த இன்பமென வள்ளுவர் போற்றும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையும் கிருஷ்ணனும் இருவரும் ஒருவரையொருவர் சமமாக விரும்புவதை பிரேமையின் உச்சமாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதா அனுராகः உபயதோ வர்த்ததே ததா ஏவ சுகம் பூர்ணம். ஏகபக்ஷ பிரேமாது கேவலம் கஷ்டகாரணம். விளக்கம்: எப்போது அன்பு இருபக்கமும் உபயதோக சமமாக இருக்கிறதோ அப்போதுதான் இன்பம் முழுமையடைகிறது. ஒரு பக்க அன்பு என்பது வெறும் கஷ்டத்திற்குரிய காரணமே. வள்ளுவர் இங்கே தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் இருபுறமும் அன்பு இருத்தல் என்று சொல்வதையே ஜெயதேவர் உபயதோ அனுராகः என்கிறார். காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். துஷ்யந்தன் சகுந்தலையை பார்த்து வியக்கும்போது ஒருவரின் விருப்பம் மற்றொருவரின் விருப்பத்தோடு இணையும் அந்த அரிய தருணத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறார். அந்யோன்ய அனுராக யுக்தம் தம்பதி சுகம் நிஷ்கண்டக பலசமான போகம் அத்யந்த மதுரம். விளக்கம்: பரஸ்பரம் அன்பு கொண்ட தம்பதியரின் இன்பம் முள்ளோ அல்லது கொட்டையோ இல்லாத நிஷ்கண்டக பழத்தைப் போன்றது. அதுவே அதீத இனிமையுடையது. வள்ளுவர் இங்கே காழில் கனி கொட்டை இல்லாத பழம் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த உவமை அப்படியே பிரதிபலிக்கிறது. ஸ்ருங்கார ரசம் சம்மத சங்கம பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது பரஸ்பர ஆகர்ஷணம் எனப்படும். காதலில் துன்பம் என்பது பிரிவினால் வருவது. ஆனால் இருவரும் இணைந்திருக்கும்போது அந்த இன்பத்தில் ஒரு சிறு குறுக்கீடும் கொட்டை போல இருப்பதில்லை. அமுருக சதகத்தின் ஒரு பாடல். நினைப்பவர் நினைத்தபடி கிடைப்பாரெனின் நினைப்பதற்கேது இங்கே துன்பம். விதையில்லாத கனியின் சுவை போல அது தடையில்லாத காதலின் இன்பம். விளக்கம்: வீழ்வார் விரும்புபவர். காழ் கொட்டை அல்லது வைரம் கடினமான பகுதி. காழில் கனி உண்ணும்போது இடையூறு தராத மென்மையான பழம். பொதுவாக பழத்தில் கொட்டை இருந்தால் அதை சுவைப்பதில் ஒரு சிறு தடை இருக்கும். ஆனால் தான் விரும்பியவர் தன்னையும் விரும்பி இருவரும் இணைந்து வாழ்ந்தால் அந்த காதலில் துன்பம் என்ற கொட்டைக்கு இடமே இல்லை. அத்தகைய பேறு பெற்றவர்களே பாக்கியசாலிகள் என்கிறார் வள்ளுவர். திருக்குறள் 1192. வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அழி. பொருள்: உலகில் வாழும் உயிர்களுக்கு உரிய காலத்தில் பெய்யும் மழை எப்படியோ அதுபோலவே காதலிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பும் காதலர் செய்யும் அன்பும் அழி அத்தகைய வாழ்வாதாரமான பேறு ஆகும். மழை எப்படி பயிர்களைக் காக்கிறதோ அதுபோல காதலரின் அன்பு பிரிவில் வாடும் உயிரைக் காக்கிறது என வள்ளுவர் போற்றும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனின் வருகையை வாடிய பயிர் மழையை எதிர்நோக்குவது போல ராதை ஒப்பிடுவதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதா சுஷ்க சஸ்யே வர்ஷாதாரா ஜீவனம் ததா மம விரக தக்த பிராணே தவ அனுராகः. விளக்கம்: உலர்ந்த பயிருக்கு மழை தாரை எப்படி உயிர் தருகிறதோ அப்படியே பிரிவால் தகிக்கும் என் உயிருக்கு உன்னுடைய அன்பு அனுராகः அமிர்தமாகிறது. வள்ளுவர் இங்கே வானம் பயந்தற்றால் அதாவது மழை கொடுத்த பயனைப் போல என்று சொல்வதையே ஜெயதேவர் வர்ஷாதாரா ஜீவனம் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். மேகத்தை தூதாக அனுப்பும் யக்ஷன் மழையின் கருணையையும் காதலனின் அன்பையும் ஒரு சேர புகழ்கிறார். தாபதப்தானாம் வர்ஷாஹி சரணம் விரஹதப்தானாம் பிரிய சமாஸ்தாவஹ. விளக்கம்: வெப்பத்தால் தவிப்பவர்களுக்கு மழையே தஞ்சம். பிரிவால் தவிப்பவர்களுக்கு காதலனின் ஆறுதலே அன்பே பெரும் மருந்து. வள்ளுவர் இங்கே வீழ்வார் அளிக்கும் அழி அதாவது விரும்புபவர் செய்யும் அன்பு என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த பிரிய சமாஸ்தாவக என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம் அல்லது அமிர்த வர்ஷ பாவம்.
ஸ்ருங்கார ரசத்தில் இது ஜீவாதாரம் எனப்படும். அதாவது உணவு நீர் போல காதலும் ஒரு உயிருக்கு இன்றியமையாத தேவையாக மாறுதல். அமருக சதகத்தின் ஒரு பாடல். மண்ணுக்கு மழை ஒரு மரணமில்லா பெருவாழ்வு. கண்ணுக்கு காதலன் ஒரு கண்ணீரில்லா நல்வாழ்வு. விளக்கம். பயந்தற்றால் கொடுத்தாற்போல அல்லது பலனளித்தாற்போல. அழி கருணை அல்லது அன்பு. வானம் பொய்த்துவிட்டால் எப்படி உலகம் அழியுமோ அதுபோல காதலன் அன்பு காட்டாவிட்டால் காதலியின் உயிர் நிலை பெறாது. மழை பெய்து உலகை காப்பது எவ்வளவு பெரிய நன்மையோ அவ்வளவு பெரிய நன்மை நான் விரும்பும் காதலன் என்மீது காட்டும் அன்பு என்று தலைவி கருதுகிறாள். திருக்குறள் 1193. வீழுணர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுணம் என்னும் செருக்கு. பொருள். தாம் யாரை விரும்புகிறார்களோ அவராலேயே தாமும் விரும்பப்படும் பேறு பெற்றவர்களுக்கு மட்டுமே நாம் இனிமையாக வாழ்வோம் என்கிற அந்த செருக்கு அல்லது பெருமிதம் உண்டாகும். ஒரு தலை காதலோ அல்லது பிரிவின் அவதியோ இன்றி இருவர் அன்பும் சமமாக இருக்கும்போது ஏற்படும் அந்த மன உறுதியைப் பற்றி வள்ளுவர் கூறும் நிலை. ஜெய்தேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை மற்றும் கிருஷ்ணன் இருவருமே ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிப்பதால் உலகமே எதிர்த்தாலும் தங்களால் வெல்ல முடியும் என்கிற அந்த திமிரை ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். யதி அனுராகः உபயதோஹோ வர்த்ததே தர்ஹி லோகபயம் குதः. மம சித்தே த்வத் பிரேமா தவ சித்தே மம ஸ்மரணம் ஏதத் ஏவ ஜெயசிஹ்னம். விளக்கம். அன்பு இருபுறமும் இருக்கும்போது உலகத்திற்கு அஞ்சத் தேவையில்லை. என் மனதிலே உன் அன்பும் உன் மனதிலே என் நினைவும் இருப்பதே நம் வெற்றிக்கான அடையாளம். ஜெயசிஹ்னம். வள்ளுவர் இங்கே வாழுணம் என்னும் சிறுக்கு என்று சொல்வதையே ஜெயதேவரின் வெற்றிக்கான அடையாளம் என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். தலைவன் புரூரவா ஊர்வசியின் அன்பை பெற்றபின் இந்திரனின் பதவியைக் காட்டிலும் தன் காதல் வாழ்வே உயர்ந்தது என பெருமை கொள்வதை காளிதாசர் விளக்குகிறார். பிரியா அனுராக லப்த கௌரவம் சாம்ராஜ்யாத் அபி அதிகமதம் ந கிஞ்சித் துக்கலவம் யதி திருஷ்டிஹி சமானா. விளக்கம். காதலியின் அன்பால் பெற்ற கௌரவம் பேரரசை விடவும் பெரிய செருக்கை தருகிறது. இருவர் பார்வையும் ஒன்றாக இருக்கும்போது அங்கே ஒரு துளி துயரமும் இல்லை என்பது வள்ளுவரின் நுட்பமான கருத்து. ஸ்ருங்கார ரசத்தில் இது சம பிரேம பாவம் எனப்படும். அதாவது நான் ஒரு பாக்கியசாலி என்கிற அந்த உயரிய கர்வம். அமருக சதகத்தின் ஒரு பாடல். உலகம் என்னை மறந்தால் என்ன உன் உள்ளம் என்னை நினைக்கும்போது. காலத்தை வென்று வாழ்வேன் என் காதல் உன்னோடு இணையும்போது. விளக்கம். வீழுணர் விரும்புபவர் வீழப்படுபவர் விரும்பப்படுபவர். செருக்கு இங்கே எதிர்மறையான கர்வம் அல்ல, வாழ்வின் மீதான ஒரு பெரிய நம்பிக்கை மற்றும் பெருமிதம். ஒரு தலை காதலில் வருத்தம் இருக்கும், ஏமாற்றத்தில் வலி இருக்கும். ஆனால் நான் விரும்பியவர் என்னையே விரும்புகிறார் என்கிற நிலை வரும்போது ஒருவனுக்கு வாழ்வின் மீது ஒரு பெரும் பிடிப்பும் கம்பீரமும் பிறக்கிறது என்பது வள்ளுவரின் நுட்பமான கருத்து. திருக்குறள் 1194. வீழப்படுவார் கெழீஇயிலர் தாம் வீழ்வார் வீழப்படா அரனின். பொருள். தாம் யாரை விரும்புகிறார்களோ அவராலேயே தாமும் விரும்பப்படாத நிலையில் ஒருதலைக் காதல் மற்றவர்களால் தாம் விரும்பப்படுவதால் மட்டும் ஒருவருக்கு என்ன பயன்? அது அவருக்கு எந்த இன்பத்தையும் கெழீஇயிலர் தராது. உலகம் முழுவதுமே தன்னை புகழ்ந்து கொண்டாடினாலும் தான் விரும்பும் ஒருவரின் அன்பு கிடைக்காவிட்டால் அது பெரும் துயரமே என வள்ளுவர் கூறும் விலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனின் அன்பு கிடைக்காத நிலையில் மற்ற தோழிகளின் ஆறுதலோ அல்லது புகழ்ச்சியோ தனக்கு எவ்வித மகிழ்ச்சியும் தருவதில்லை என ராதை கூறுகிறாள். கிம் லோக பூஜையா கிம் சகி வச்சனேன யதி மாதவஹ மாம் ந இச்சதி சர்வம் ஷூன்யம் ஜாத்தம். விளக்கம். உலகத்தின் புகழால் லோக பூஜையா என்ன பயன்? தோழிகளின் பேச்சால் என்ன பயன்?
மாதவன் என்னை விரும்பவில்லை என்றால் எல்லாம் வெறும் சூன்யமாகிவிடும். வள்ளுவர் இங்கே கெழீஇயிலர் என்று சொல்வதையே ஜெயதேவர் சர்வம் சூன்யம் என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசியம். தலைவன் புரூரவா ஊர்வசியின் நினைவில் வாடும்போது அவனது அரச பதவியோ அல்லது மக்கள் காட்டும் மரியாதையோ அவனை மகிழ்விக்கத் தவறுவதை காளிதாசர் விளக்குகிறார். பிரியயா விஹீனஸ்ய சாம்ராஜ்யம் த்ரிணமிவ யஸ்ய அனுராகः அபேக்ஷிதः தஸ்மாதேவ சுகம் லப்யதே. விளக்கம்: காதலியின் அன்பு இல்லாதவனுக்கு பேரரசும் ஒரு துரும்பிற்கு சமமானது. எவருடைய அன்பை நாம் எதிர்பார்க்கிறோமோ அவரிடமிருந்து மட்டுமே உண்மையான இன்பம் கிடைக்கும். வள்ளுவர் இங்கே கெழீஇயிலர், தாம் விரும்பப்படாவிட்டால் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். ஏகபக்ஷ வைலக்ஷ்ய பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது அநாதரம் எனப்படும். அதாவது மற்றவர் தரும் மரியாதையை விட தான் நேசிப்பவர் காட்டும் அலட்சியம் மனதை அதிகம் பாதிக்கும் நிலை. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். உலகமே எனக்காக காத்திருந்தாலும் உன் ஒற்றை பார்வைக்காவே ஏங்குகிறேன். ஊர் போற்றும் வாழ்வு எனக்கு சிறைதான், நீ என்னை நேசிக்காத ஒவ்வொரு நொடியும். விளக்கம்: கெழீஇயிலர் இன்பம் கலவாதவர் அல்லது தொடர்பில்லாதவர். வீழப்படார் விரும்பப்படாதவர். ஒருவருக்கு பலரின் அன்பு கிடைக்கலாம். ஆனால் தன் இதயம் யாருக்காக துடிக்கிறதோ அவரிடம் அந்த அன்பு கிடைக்காவிட்டால் மற்றவர்களின் அன்பு ஒரு சுமையாகவே தோன்றும். காதலில் இருவழி போக்குவரத்து மியூச்சுவல் லவ் இல்லையெனில் அங்கே தனிமை துயரம் தனிப்படர் மிகும் என்பதே இதன் கருத்தாகும். திருக்குறள் 1195. நாங்காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாங்காதல் கொள்ளாக் கடை. பொருள்: நாம் ஆழமாக காதல் கொண்டவர் திருப்பி நம்மிடம் காதல் கொள்ளாதபோது கொள்ளாக்கடை. அவர் நமக்கு என்ன நன்மையை செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. காதலில் ஒருவரது ஈடுபாடு மட்டும் போதாது, மற்றவர் மனம் இறங்காவிட்டால் அங்கே இன்பத்திற்கு இடமில்லை என தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் தன் காதலை ஏற்காதபோது அவன் அருகில் இருப்பதாலோ அல்லது உலகமே தனக்கு சாதகமாக இருப்பதாலோ பயனில்லை என ராதை புலம்புகிறாள். மம ஹிருதயே அனுராகः தஸ்ய சித்தே உதாசீனதா யதி சஹ மாம் ந காமயதே தர்ஹி கிம் லப்யதே மயா. விளக்கம்: என் இதயத்தில் அன்பு, அவன் மனதிலோ அலட்சியம் உதாசீனதா. அவன் என்னை விரும்பவில்லை என்றால் அவனிடம் இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? வள்ளுவர் இங்கே நமக்கு எவன் செய்பவோ என்று வினவுவதையே ஜெயதேவர் கிம் லப்யதே என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னிமித்ரம். காதல் என்பது இரு கைகளும் இணைந்து ஓசை எழுப்புவதைப் போன்றது. ஒரு கை மட்டும் அசைந்தால் அங்கே இசை பிறக்காது என்பதை காளிதாசர் ஒரு ஸ்லோகத்தில் உணர்த்துகிறார். ஏகபக்ஷ அனுராகः து துக்க மாத்திரம் பலதி ந கிஞ்சித் சுகம் அஸ்தி யதி அன்யஹ மௌனேன திஷ்டதி. விளக்கம்: ஒரு தலை காதல் துயரத்தை மட்டுமே தரும். மற்றவர் மௌனமாக இருக்கும்போது மௌனேன திஷ்டதி, அங்கே எந்த இன்பமும் இல்லை. வள்ளுவர் இங்கே தாங்காதல் கொள்ளாக்கடை, அவர் காதல் கொள்ளாதபோது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். அபராத வைலக்ஷ்ய பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது நைராஸ்யம் எனப்படும். தான் உயிரையே கொடுத்தாலும் எதிர்முனையில் சலனம் இல்லை எனப்படும்போது ஏற்படும் சலிப்பு. அமருக சதகத்தின் ஒரு பாடல். உருகி நான் நின்றாலும் கல்தான் அவர், உயிரை தந்தாலும் நிழல்தான் அவர். திரும்பி பார்க்காத ஒருவரிடம் நான் அரும்பி என்ன பயன் என் காதலை. விளக்கம்: எவன் செய்பவோ என்ன பயனை செய்வாரோ செய்ய மாட்டார் என்பது குறிப்பு. கொள்ளாக்கடை கொள்ளாத விடத்து. காதல் என்பது ஒருவருக்கொருவர் செய்யும் மனரீதியான உதவி. ஆனால் ஒருவருக்கு விருப்பமே இல்லாதபோது அவர் மற்றவருக்கு எப்படி இன்பத்தை தர முடியும்? மழையில்லாத மேகம் பயிருக்கு உதவாதது போல அன்பில்லாத காதலர் உயிருக்கு உதவ மாட்டார் என்பதே இதன் சாரமாகும். திருக்குறள் 1196.
ஒரு தலையான் இன்னாது காமங்கா போல இருதலையானும் இனிது. பொருள்: காதல் என்பது ஒரு பக்கமாக மட்டும் இருந்தால் ஒரு தலையான், அது சுமப்பவருக்கு துன்பத்தையே தரும். ஆனால் அது ஒரு காவடி தண்டு கா போல இருபக்கமும் சமமாக இருந்தால் மட்டுமே சுமப்பதற்கு இனிமையாக இருக்கும். அன்பை செலுத்துவதும் அதை பெறுவதும் சமமாக இருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறும் உவமை நயம் மிக்க நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதையின் சமநிலை. காதல் என்பது இரு இதயங்கள் இணையும் ஒரு பாலம் போன்றது என்பதை ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். யதி பிரேமபாசம் ஏகபக்ஷே பவதி தர்ஹி பந்தனம், யதி உபயதோஹு பவதி தர்ஹி பூஷணம். விளக்கம்: காதல் பாசம் ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் அது ஒரு விலங்கு போன்றது. அது இரு பக்கமும் சமமாக இருந்தால் மட்டுமே அது ஒரு ஆபரணம், பூஷணம் போன்றது. வள்ளுவர் இங்கே இன்னாது என்று சொல்வதையே ஜெயதேவர் பந்தனம் என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னிமித்ரம். காவடித்தண்டு சமமாக இல்லாவிட்டால் சுமப்பவர் தோள் நோகும் என்ற வள்ளுவரின் கருத்தை காளிதாசர் ஒரு சமநிலை தத்துவத்தோடு ஒப்பிடுகிறார். யதா துலாதண்டः சமானः பவதி ததா ஏவ சுகம், காமः அபி ததா ஏகபக்ஷே து பாரமாத்திரம். விளக்கம்: ஒரு தராசு தண்டு சமமாக இருக்கும்போதுதான் சரியாக இருக்கும். காதலும் அப்படியே. ஒரு பக்கம் மட்டும் பாரமாக இருந்தால் அது சுமையே, பாரமாத்திரம். வள்ளுவர் இங்கே கா போல என்று குறிப்பிடும் உவமையை காளிதாசரின் இந்த தராசு உவமை வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். சமதுலன பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது பரஸ்பர ஆශ්ரயம் எனப்படும். அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்து சமமாக நிற்றல். அமுருக சதகத்தின் ஒரு பாடல். ஒரு தோளில் காவடி, அது உன் தனிமை துயரம். இரு தோளில் சீர்மை, அது உன் இனிய காதல். விளக்கம்: ஒரு தலையான், ஒரு பக்கமாக ஒரு தலை காதல். இன்னாது, இனியது அல்ல, துன்பமானது. கா, காவடி தண்டு. இரு தலையான், இரு பக்கமும் சமமாக இருத்தல். காவடியின் ஒரு பக்கம் மட்டும் பாரம் இருந்தால் அதை சுமப்பது எவ்வளவு கடினமோ அதுபோல ஒருவரே காதலித்துக் கொண்டு மற்றவரிடம் அன்பு கிடைக்காமல் இருப்பது உயிருக்கு துன்பம். ஆனால் காவடியின் இருபுறமும் பாரம் சமமாக இருந்தால் அது சுமையாக தெரியாது. அதுபோல இருவர் அன்பும் இணையும்போது காதல் இன்பமாகிறது. திருக்குறள் 1197. பருவரலும் பைதலும் காணான்குல் காமன் ஒருவர்கண் நின்று ஒழுகுவான். பொருள்: மன்மதன் காதலர்களில் ஒருவரிடம் மட்டும் நின்று ஒரு தலை காதல் மற்றவரை பற்றாமல் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுகிறானே, அப்படி செய்வதால் ஏற்படும் துன்பத்தையும் பருவரலும் வருத்தத்தையும் பைதலும் அவன் காணமாட்டாரோ? காதலை சமமாக இருவரிடமும் தூண்ட வேண்டிய மன்மதன் ஒருவரிடம் மட்டும் அதை தூண்டி வதைக்கிறானே என தலைவி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை. மன்மதன் தன் மீது மட்டும் அம்புகளை எய்து கிருஷ்ணனை பற்றாமல் விடுவதைக் கண்டு ராதை இவ்வாறு சாடுகிறாள். ஹே காம, கிம் இதம் தவ அந்நியாய காரணம், மம ஹிருதயம் தஹசி மாதவம் து ந ஸ்பிருஷசி. விளக்கம்: ஹே காமதேவனே, உன்னுடைய இந்த அநீதி என்ன? என் இதயத்தை எரிக்கிறாய், ஆனால் மாதவனை தீண்டக்கூட இல்லையே. வள்ளுவர் இங்கே ஒருவர்கண் நின்று ஒழுகுவான் என்பதையே ஜெயதேவர் அந்நியாய காரணம் என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். மன்மதன் தன் வலிமையை ஒருவரிடம் மட்டும் காட்டுவது அவனது புகழுக்கு இழுக்கு என்பதை காளிதாசர் ஒரு நுட்பமான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். யதி ஏகபக்ஷே மதனபானாக தர்ஹி சஹன காமக சஹத்து கேவலம் வியாதக யஹ அனிப்ராதம் ஹந்தி. விளக்கம்: மன்மதனின் நம்புகள் ஒரு பக்கம் மட்டுமே பாய்ந்தால் அவன் காதலன் அல்ல, அவன் ஒரு வேடன், வியாதக, குற்றமற்ற ஒருவரை மட்டும் கொல்பவன் அவன். வள்ளுவர் இங்கே பருவரலும் பைதலும் காணான்கொல் என்று வினவுவதை காளிதாசரின் இந்த வேடன் உவமை மழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். மதன நிந்தாபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது உபாலம்பம் எனப்படும். தெய்வத்தின் மீதோ அல்லது இயற்கை மீதோ தன் துயரத்திற்காக கோபம் கொள்வது. அமுருக சதகத்தின் ஒரு பாடல். கரும்பு வில்லா கொடுவாளா, உன் அம்பு என் நெஞ்சில் மட்டும் ஏன்,
இருவர் காதல் ஒருவன் கையில் மன்மதா உன் விழியும் ஒரு தலைப்பட்சமோ. விளக்கம். பருவரல் துன்பம், பைதல் வருத்தம், ஒருவர்கண் நின்று ஒருவரிடம் மட்டும் நிலை பெற்று. மன்மதன் இருவர் மனதிலும் காதலை தூண்டினால் அது இன்பம். ஆனால் ஒருவரிடம் மட்டும் ஆசையை தூண்டிவிட்டு மற்றவரிடம் மௌனம் காத்தால் அந்த ஒருவருக்கு ஏற்படும் வலி சொல்லி மாளாது. வில் இயந்திய மன்மதனுக்கு ஒரு பெண்ணின் மனவேதனை தெரியவில்லையா என்று தலைவி கேட்பது அவளது ஆற்றாமையின் உச்சம். திருக்குறள் 1198. வீழ்வாரின் இன்சொல் பெறா உதலகத்து வாழ்வாரின் வன்கணாரில். பொருள். தாம் விரும்பும் காதலரிடமிருந்து ஓர் இனிய சொல்லையும், அதாவது இன்சொல்லையும் பெற முடியாமல் இந்த பிரிவை தாங்கிக் கொண்டு இன்னும் உயிரோடு வாழ்கிறார்களே, அவர்களைப் போன்ற வன்கண்ணர், அதாவது கல் நெஞ்சத்தவர் இவ்வுலகில் வேறு யாருமில்லை. ஒரு சிறு ஆறுதல் மொழி கூட காதலனிடமிருந்து வராதபோது உயிர் பிரியாமல் இருப்பதே ஒரு பெரிய கொடுமை என தலைவி தன்னைத்தானே நொந்து கொள்ளும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனின் ஒரு மென்மையான சொல்லுக்காக காத்திருக்கும் ராதை, அது கிடைக்காதபோது தன் உயிர் ஏன் இன்னும் போகவில்லை என தன்னை தானே நிந்திக்கிறாள். ந லப்த்வா பிரியவச்சனம் ந திருஷ்ட்வா மதுரிபும் ததாபி ஜீவாமி அகம் மம ஹிருதயம் வஜ்ரசமானம். விளக்கம். காதலனின் இன்சொல்லை அடையவில்லை, அதாவது ந லப்த்வா பிரியவச்சனம், மதுசூதனை காணவுமில்லை. அப்படியிருந்தும் நான் வாழ்கிறேன். என் இதயம் வைரத்தை போன்ற, வஜ்ர போன்ற கடினமானது. வள்ளுவர் இங்கே வன்கணார், அதாவது வன்மையான கண்ணோட்டம் அல்லது கல் நெஞ்சம் கொண்டவர் என்று சொல்வதையே ஜெயதேவர் வஜ்ரசமானம் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவு துயரால் வாடும் ஒரு பெண்ணின் உயிர் காதலனின் வருகை அல்லது அவனது செய்தி எனும் மெல்லிய மூலால் மட்டுமே தாங்கப்படுகிறது என்பதை காளிதாசர் விளக்குகிறார். பிரியவச்சன அபாவே அபி பிராணாக ந கச்சந்தி கிம் இதம் காடின்யம் ஆசாபந்தக ஏவ காரணமோ. விளக்கம். காதலன் சொல்லின் அபாவத்திலும் உயிர் போகவில்லை. இது என்ன கடினமான தன்மை? காடின்யம். அவனது சொல் வரும் என்ற எதிர்பார்ப்புதான் காரணமோ. வள்ளுவர் இங்கே வாழ்வாரின் வன்கணார் இல், அதாவது வாழ்ந்து கொண்டிருப்பவரை விட கொடியவர் இல்லை என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த காடின்யம் என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். ஆத்ம நிந்தா பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது திக் ஜீவனம் எனப்படும், அதாவது தன் உயிருக்குத் தானே சாபமிட்டுக் கொள்வது. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். அவர் சொன்ன ஒரு சொல் போதும் என் ஆயுள் 100 ஆண்டு பெருகும். அவர் மௌனம் கொள்கிறது என்னை. பின் அலைபாயும் உயிர் ஏன் இன்னும் முன்னில். விளக்கம். இன்சொல் இனிமையான வார்த்தை. பெறாது பெறாமல். வன்கணார் உறுதியுடையவர் அல்லது இரக்கமற்றவர். இங்கே தலைவி தன்னைத்தானே வன்கணார் என்கிறாள். அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்படிப்பட்டவர் மீது ஆசைப்பட்டு அவர் பேசாதபோடும் சாகாமல் இருக்கிறேனே, என் நெஞ்சம் எவ்வளவு கல் நெஞ்சமாக இருக்க வேண்டும் என்பது அவளது ஆற்றாமை. திருக்குறள் 1199. நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு. பொருள். நாம் ஆசைப்பட்ட காதலர் நமக்கு அன்பு செய்யாமல் பிரிந்து சென்றிருந்தாலும் சரி, அவரைப் பற்றிய செய்திகளாவது காதில் விழுமானால் அது என் செவிகளுக்கு மிகுந்த இனிமையைத் தருகிறது. நேரில் காணாவிட்டாலும் அவர் நலமாக இருக்கிறார் என்ற செய்தியே ஒரு மருந்தாக அமைகிறது என தலைவி ஆறுதல் கொள்ளும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் வராவிட்டாலும் அவன் எங்கோ குழலூதிக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியே தன் உயிரை தாங்குவதாக ராதை கூறுகிறாள். யதி மாதவக ந ஆகச்சதி தர்ஹி தஸ்ய நாம ஸ்மரணமேவ கரோமி தஸ்ய வார்த்தா அபி மம கர்ணயோஹோ அம்ருத சமானி. விளக்கம். மாதவன் வராவிட்டாலும் அவனது நாமத்தையே நினைக்கிறேன். அவனைப் பற்றிய செய்திகள் வார்த்தா என் காதுகளுக்கு அமிர்தத்தை போன்றவை. வள்ளுவர் இங்கே இனிய செவிக்கு என்று சொல்வதையே ஜெயதேவர் கர்ணயோகோ அமிர்த சமானி என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். யக்ஷன் மேகத்திடம் சொல்லும்போது
தன் காதலி தன் செய்தியை பெற்றாலே பாதி உயிர் மீண்டுவிடும் என்று நம்புகிறார். பிரிய வார்த்தா சுரம் கர்ணே பாஷ்யதே ஜீவிதாசா பவதி யதி நாம ஸ்வரஹ ஸ்ரூயதே. விளக்கம்: காதலனின் செய்தியாகிய மது வார்த்தா சுரம் காதில் விழுந்தால் போதும். அவனது பெயரின் ஒலி கேட்டாலே உயிர் வாழும் ஆசை பிறந்துவிடும். வள்ளுவர் இங்கே அவர் மாட்டு இசையும் என்று அவரைப் பற்றிய செய்தியும் அல்லது புகழும் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. சிருங்கார ரசம் நாம ஸ்ரவண பாவம். சிருங்கார ரசத்தில் இது கர்ண சுகம் எனப்படும். அதாவது காதலனை பார்க்க முடியாவிட்டாலும் அவனது பெயரை யாராவது சொன்னால் அதை கேட்டு மகிழ்வது. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். அவர் வரவில்லை என்பது துயரம், ஆனால் அவர் பெயர் கேட்பது ஒரு வரம். காற்றோடு வரும் அவர் செய்தி என் காதோடு பேசும் ஒரு கவிதை. விளக்கம்: நசையார் விரும்பப்பட்டவர், நல்கார் அன்பு செய்யாதவர், பிரிந்தவர். இசையும் இங்கே புகழும் அல்லது அவரைப் பற்றிய செய்தியும், நியூஸ் ஆர் ரூமர்ஸ். அவர் என்னிடம் அன்பு காட்டாமல் பிரிந்து சென்றிருக்கலாம், ஆனால் யாராவது அவரைப் பற்றி பேசக் கேட்டால் அந்த சொல் என் காதுகளுக்கு அத்தனை இனிமையாக இருக்கிறது என்பது தலைவியின் மாறாத காதலை காட்டுகிறது. திருக்குறள் 1200. உரார் குறுநோய் உரைப்பாய் கடலை செராஆய் வாழிய நெஞ்சு. பொருள்: என் நெஞ்சமே, நம்மிடம் அன்பு கொள்ளாத காதலரிடம் போய் நம்முடைய பெரிய துன்பத்தை, அதாவது உருநோயை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அதை விடுத்து தூங்காமல் அலைகளால் அழுது கொண்டிருக்கும் இந்த கடலை தூர்த்துவிட, அதாவது செராஆய் முயலேன், அது இதைவிட எளிதாக இருக்கும் என்று கல் நெஞ்சக்காரரிடம் அன்பு வேண்டுவதை விட கரைகாணா கடலை தூர்ப்பது எளிது என தன் மனதை எள்ளி நகையாடும் தலைவியின் நிலை. 1. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதையின் புலம்பல். கிருஷ்ணனிடம் தூது சென்று பயனற்ற நிலையில் கடலின் இரைச்சலும் தன் மனதின் தவிப்பும் ஒன்றாக இருப்பதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். சாகர கோஷக இவ மம ரோதனம் ந கோபி ஸ்ருணோதி கிம் இதம் விருதா பிரயத்னம் கஸ்மை கதையாமி மம வேதனாம். விளக்கம்: கடலின் இரைச்சலைப் போல என் அழுகையை யாரும் கேட்பதில்லை. இந்த வீணான முயற்சி எதற்கு? யாரிடம் என் வேதனையை சொல்வேன்? வள்ளுவர் இங்கே கடலை தூரா ஆய் என்று சொல்வதையே ஜெயதேவர் வீணான முயற்சி என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். இயற்கையோடு தன் துயரை பகிர்ந்து கொள்ளும் தலைவன் கல்லையும் கடலையும் விட காதலியின் மௌனம் வலிமையானது எனக் கருதுவதை காளிதாசர் விளக்குகிறார். ஷிலா ஹிருதயே அனுராகம் யாசசி சாகரம் சோஷயித்தும் இச்சசி உபயமேவ அசாத்தியம் கிந்து மனஹ ஏவ துக்கபாஜனம். விளக்கம்: கல் நெஞ்சத்திடம் அன்பை யாசிக்கிறாய், கடலை வற்றச் செய்ய விரும்புகிறாய். இரண்டுமே முடியாதவை, அசாத்தியம். வள்ளுவர் இங்கே உராஆர்க்கு உரைப்பாய், அதாவது அன்பு இல்லாதவரிடம் சொல்கிறாய் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த அசாத்தியம் என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம் நிர்வேத உபலம்ப பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது நிர்வேதம் எனப்படும். தான் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவை என உணரும்போது ஏற்படும் ஒருவித எள்ளல் சிரிப்பு. அமுருக சதகத்தின் ஒரு பாடல். பாறையில் விதைக்கிறாய் என் நெஞ்சமே, பாலையில் தேடுகிறாய் நிழலினை. அலைமோதும் கடலை அடக்கப்பார், அது அன்பில்லாதார் மனம் கரைப்பதை விட எளிது. விளக்கம்: உராஆர் அன்பு இல்லாதவர், உருநோய் மிக்க துன்பம், செராஆய் தூர்ப்பாயாக அல்லது அழிப்பாயாக. கடலை தூர்ப்பது என்பது கற்பனை செய்ய முடியாத அரிய காரியம். ஆனால் அன்பு காட்டாத ஒருவரிடம் போய் வருத்தத்தை சொல்வது அதைவிட கடினமான பயனற்ற காரியம் என்று வள்ளுவர் மிக நுட்பமாக சாடுகிறார். இத்துடன் தனிப்படர் மிகுதி அதிகாரம் நிறைவுற்றது. 120. தனிப்படர் மிகுதி. ஆத்மாவின் ஏகாந்த தவம். இந்த அதிகாரத்தில் தலைவன் பிரிந்த பிறகு தலைவி தனிமையில் அனுபவிக்கும் அளவற்ற துயரத்தை வள்ளுவர் விவரிக்கிறார். இது வெறும் தனிமையல்ல,
ஒரு பக்தன் ஜீவாத்மா தன் அகங்காரத்தை கரைத்து பரமாத்மாவிற்காக ஏங்கும் ஏகாந்த தவமாகும். 1. காமம் என்னும் நச்சுமரம். காமம் என்பது ஒரு விதை. அது முளைத்து மரமாகி இப்போது என் உயிரையே வருத்துகிறது. ஆன்மீக பொருள். காமம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல். அதை வலுக்கட்டாயமாக அடக்காமல் அன்பாக மாற்றும்போது அது பேரின்பத்தை தரும். ஆனால் பிரிவின்போது அந்த ஆற்றலே ஒரு தியான தீயாக மாறி ஆத்மாவை சுத்திகரிக்கிறது. 2. நாணமும் துணிவும். அன்பு இல்லாத தலைவரை நினைத்து நான் நாணத்தை விட்டேன். இப்போது என் துயரம் ஊரறியத் தொடங்கிவிட்டது. ஆன்மீக பொருள். தலைவியின் வேதனை தாங்க முடியாமல் உடல் மெலியும்போது அவளது நாணம் போய்விடுகிறது. இது நான் என்ற அகங்காரத்தை அழிக்கும் செயல். அன்பிற்காரியவருக்காக வாழத் தொடங்கும்போது உலகியல் மரியாதைகளை விட இறை தேடலே முதன்மை பெறுகிறது. 3. தனிமையின் கொடுமை. இன்பம் தரும்போது காதலரை விட இனியவர் யாருமில்லை. ஆனால் அவர் பிரிந்திருக்கும்போது அவரை விட கொடியவர் யாருமில்லை. ஆன்மீக பொருள். இது ஒரு பக்தன் அனுபவிக்கும் இருண்ட இரவு, டார்க் நைட் ஆஃப் த சோல். இறைவன் வேண்டுமென்றே மறைந்திருக்கிறார். இந்த தவிப்பை அனுபவிப்பதன் மூலனே தலைவியின் கர்மவினைகள் நீங்கும். 4. கர்மவினையும் பகவானின் மௌனமும். தலைவியிடம் இன்னும் அனுபவிக்க வேண்டிய சிறிது கர்மபலன் பாக்கியிருக்கிறது. அதனால் அவளால் பேரின்பத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆன்மீக பொருள். பகவான் அவளது வேதனையை அறிந்திருந்தாலும் அவள் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காகவே சற்று காலம் மறைவாக இருக்கிறார். இந்த தனிமை அவளை புலன்கடந்த ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்லும் பயிற்சியாகும். முடிவுரை. தனிப்படர் மிகுதி என்பது சிற்றின்பத்தை போற்றும் பகுதி அல்ல. இது ஆத்மா தன் தனிமையில் இறைவனை தியானித்து தன் நான் என்ற அகங்காரத்தை காதலில் கரைக்கும் ஒரு ஆன்மீக தியானமாகும். சிற்றின்பத்தை தர்மத்தோடு பிணைத்து அதன் வழியாக பேரின்பப் பெருவழியைத் தொடும் ஒரு அன்பு யோகம் இது.